நாங்க சொன்ன ஸ்பெஷல்ல கமக்குதா அதான் ரனுஸ் சொன்னீங்க. இது கனவா கறின்றதை விட கனவா பிரட்டல் சொல்லலாம். ஒரு வாட்டி உப்பு பார்ப்பேன். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு கறி வந்துட்டு ஸோ பிரியாணி செய்யறதுக்கு பெஸ்ட்டுக்கு வந்து நாங்க பெரிய போராட்டத்துக்கு மட்டும் போகுது மஞ்சள் போடுறா இல்லையாண்டு. ஒரு கறியில கணவாயில அது பணக்காரன் ஆகினதை கேள்விப்பட்டீங்களா? எப்படி? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கணவக்கறி தான் பார்க்க போறோம். அது நான் நல்லா சாப்பிடுவோம் இருக்க போது அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லபடியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோல் டீமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற கஷ்டப்பட்டு பர்டிகுலரில் வந்துட்டு அவருக்கு கனவு சமையல் எப்படி இருக்குமன்றதுக்காக சிம்பிளாக காட்டிருக்கிறோம். அவ்வளோ பெரிய செஃபெல்லாம் இல்லை நாங்கள். ஸோ ஃபன்னாக சமைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோவில் வந்துட்டு ட்ராவலிங் வீடியோ இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோ இருக்கட்டும், ஒவ்வொன்றா வந்துட்டு நாங்கள் திற இருக்கிறோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் சொன்ன ஸ்பெஷலில் நாங்கள் இன்றைக்கி கனவா கறி சமைக்க போகிறோம். ஸோ கனவா எப்படி வெட்டுறது வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கனவா வந்து வெட்டுப்படுது. ஸோ கனவா வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவா வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு வெட்டி வச்சிருக்கிறோம். உருளைக்கிழங்கு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, கறிமிளகாய் இருக்குது, வெங்காயம், இங்கால இஞ்சி, பூண்டு, தக்காளி, அது மட்டும் இல்லாமல் மசாலா பவுடர்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எப்படி தாளிச்சு கனவா கறி சமைக்க போறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடுவோம். போடக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போடுங்க, இல்லாட்டி இப்போ எண்ணெய் பறந்த மாதிரி கையில சுடும். ஸோ பாருங்க வெங்காயத்தை போட்டாச்சு. ஸோ வெங்காயத்தை போட்டு வடிவா வந்துட்டு தாளிச்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கிட்டு அடுத்த வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வதங்கி பொரிகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க அதுலேயே 2 டைப் உருளைக்கிழங்கு கிடக்கு பாருங்க, 2 வித்தியாசமாக கிடக்கு. ஸோ இதை போட்டுட்டு வடிவா தாளிக்கணும். என்ன வேணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா தாளிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இப்போ நம்ம கறி கொட்டி தான் போட போகிறோம். போட்டு கிண்டி வச்சுக்கோங்க. அதுவும் வேகுது. ஸோ அந்த கறி மிளகாய் உடையாம மெதுவா தாளிச்சிருந்தா அழகா இருக்கு கறி. அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்ப்போம். நல்ல ஒரு கறி வந்து சமைச்சு எடுக்கணும். அதுவும் நான் தான் சமைச்சேன், எப்படி வருதோ தெரியல. ஓ நீங்க சமைச்சு கிளிப்பி சரி சரி பாப்போம். அதான் டேஸ்ட் எப்படி வருது பாப்போம். என்ன நம்ம சாப்பிடுற நம்மளுக்கு டேஸ்ட் தான் முக்கியம். சோறு 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 எப்ப பாரு சோறு சோறு. இப்ப நம்ம கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்திருக்கிறேன் நான். அப்பதானே கறிக்கு ஒரு மணத்தை கொடுக்கும். அது இல்லண்டா அப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்க வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு அழகு அது ஒரு தனி. ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க.
ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிது பார்க்கக்குள்ளே. அது மட்டும் இல்லாம இஞ்சியும் இஞ்சி பூண்டு சேர்த்து கொள்ள போறோம் பாருங்க. இப்போ ஸோ கறிக்கு வந்துட்டு இது எவ்வளவு போட்டீங்கன்னு சொன்னா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓ இனி வேற லெவல் ஸ்மெல் உண்டு வேற. ஒரு நல்ல வதங்க எப்படி மனம்? கமக்குதா. அதான் ரனுஸ் சமையல். ஓ ரனுஸ். நானும் சமைப்பேன் தானே, நீங்க சும்மா சும்மா சொல்லு. நான் சமைச்சா நீங்க சாப்பிட மாட்டீங்க. இதுக்கு உப்பு சேர்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பாபு. இதுக்கு உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஏன் சேர்க்க மாட்டாங்க? எந்த சமையலுக்கு நான் உப்பு சேர்க்க மாட்டேன். ஐயோ ஐயோ. இதுக்கு என்ன சேர்க்க போறீங்க? இப்ப நாங்க சின்ன சீரகம் சேர்க்க போறோம். அளவும் அளவுதான், மனமும் மனம்தான். கறியும் கறிதான். இப்ப மிளகு கொஞ்சம் சேர்ப்போம். ஓ நம்ம கறிக்கு ஏற்ற அளவுக்கு போட்டீங்கன்னா ஓகே. இல்ல நம்ம சமைக்கிற அளவு. இப்போ வந்துட்டு போடுங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம். இன்னைக்கு சமையல் எல்லாம் மன அறுசுவை எல்லாம் போடுற. வீட்டுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு சமைக்க போகுது. இன்னைக்கு சமைக்கிறேன். ரனுஸ் சமையல். வெளியில சொல்லாங்க. சி நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க ரிவ்யூ சொல்லுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு வெட்டி வச்சு இந்த கணவாய்க்கு வந்துட்டு மசாலா பவுடர் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ மிளகு அது மட்டும் இல்லாமல் உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ தாளிச்ச இதோட வந்துட்டு போட்டு பிரட்ட போறோம் பாருங்க எப்படின்னு. சேர்த்து கொள்ளுங்க. இது கனவா கறி என்றதை விட கனவா பிரட்டல் என்று சொல்லலாம். இப்ப நம்ம தலைப்பால் சேர்த்து கொள்ளுவோம். அப்பதான் கறிக்கு ஒரு நல்ல சுவையை தரும். ஸ்ரீலங்கா ஃபுட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு தேங்காய் பால் சாப்பாடு தான் வந்து டேஸ்ட். அது எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம். ஸோ பாருங்க, தேங்காய் பால் ஊற்றி தான் நாங்கள் வந்துட்டு சமைப்போம் ஸ்ரீலங்காவில். ஸோ அது வந்துட்டு இலங்கையில சொல்ல போனேன்னு சொல்றோம். இலங்கையில டேஸ்ட் சாப்பாடுன்னு சொன்னாலே தேங்காய் பால் சாப்பாடு தான். ஏன்னா நம்ம இப்போ இந்தியா ஃப்ரெண்ட்ஸோட பழகி இருக்கோம். பட் அவங்க வந்துட்டு சம்டைம் வந்து தேங்காய் பாலில் வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு தாளிச்சிருந்தோம். அதையும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ கணவாயம் வந்துட்டு கணவாட பீஸை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கா. ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து மேலே கொஞ்சம் அவிய விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தானே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம திறந்து வச்ச கணக்கை காட்டுங்க எப்படி. ஸோ நல்லா கொதிக்குது. ஸோ அடுத்த சைடு வந்து வழியா கிண்டி விடுவோம். அப்பதான் வந்துட்டு ரெண்டு சைடு வந்து கணம் அவியும். பாருங்க எப்படி கணம் வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு ஸோ ரெண்டு சைடு வந்து பிரட்டிட்டு லைட்டாக திரும்பவும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவிய வைப்போம். ஏன்னா ஒரு சைடு அவிஞ்சா காணாது தானே, அதாவது அடுத்த சைடு அவிய வைக்கணும். ஸோ அடுத்த சைடு அவிய வைப்போம். அவிய வச்சுட்டு இது பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு வாட்டி உப்பு பார்ப்பேன். சுப்ரி அந்த மாதிரி உப்பு காணும். கண்ணுல கலங்கி என்ன செய்யற பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு கறி வந்துட்டு என்ன சொல்ற
நல்லா வந்து வத்திட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி இல்லாமல் போயிட்டு. ஸோ இனிமே வந்துட்டு இறக்குவோம், இறக்கிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் கனவாக்கறி இறக்கிட்டோம். பார்த்துக்கங்க எவ்வளோ வத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கனவாக்கறியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. இப்படியான சமையலை சமைச்சு வீட்டில் சாப்பிடுங்க. ஸோ பிரியாணி செய்யறதுக்கு பெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் அஷ்ட மாஜரின் சேர்த்துருக்கிறோம் பாருங்க. அடுத்த வந்துட்டு கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை கராம்பு ஏலம் சேர்ந்துருக்கிறோம் பாருங்க. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கும். தண்ணி குயிக்க கொஞ்சம் எடுங்க, தண்ணி எடுங்க. இது நல்லதா? அளந்தா போடும் தண்ணி. தண்ணி அளக்கணும் மாமி. அதான் தண்ணி வைக்கணும். பெரிய போராட்டத்துக்கு மட்டும் போகுது மஞ்சள் போடுறா இல்லையாண்டு. ஸோ சட்டி வந்து அடிபடுப்படுது பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்றோம். ஓ மை காட், ஓகே தண்ணி சேர்த்தோம். இதுல உப்பு போட மாட்டீங்களா? உப்பு என்னம்மா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துட்டு தண்ணி கொதிச்சுட்டு மெதுவா தண்ணி கொதிச்சுட்டு போயுது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுதானே. சரி முட்டுக்காடெலாம் இருக்குது. பரம மண்டலத்திலேயும் பரமபிதாவே தண்ணியை கொண்டு கைக்குள் வைக்காமல் கைக்கு கொண்டு தண்ணிக்குள் வைக்காம ஸோ வடியா பொங்குறேன் போடும். கஜு சாமான் வாங்கலையா போறதுக்கு? நீங்க என்ன ஆகலைங்க கஜு வாங்கல? அதெல்லாம் சரி அதிலே போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு ஆமாம் விசுக்கு மாவுல மேலே விசுங்க ஃபாஸ்ட்டாக விசுங்க. அதுக்கு புகை பாருங்க ஓரளவு வந்துட்டு வேகிற தன்மைக்கு வந்துட்டு பாருங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு மஞ்சள் போடலை, வெள்ளை பிரியாணி. மஞ்சள் போட்டால் மஞ்சள் பிரியாணி, வெள்ளை போட்டால் வெள்ளை பிரியாணி. அம்மா சூட போறா சரி அவ்வளவு என்னது அடி? ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு சோறு ரெடி ஆகிட்டு. ஸோ இனிமேல் சாப்பிட போகிறோம் பாருங்கள்.
ஸோ நார்மல் சாப்பாடு மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். பட் பிரியாணி தான், பிரியாணி அரிசி பிரியாணி எல்லாம் போட்டிருக்குது, மஞ்சள் மட்டும்தான் நாங்கள் போடலை. ஸோ மிச்சம் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சோறு ரெடி ஆகிடுது, இனிமேல் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக சமைச்சு முடிச்சிட்டோம். பிரியாணி ரைஸும் கனவா பிரட்டலும் வந்துட்டு சமைச்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்பெஷல் டேல வந்துட்டு நாங்கள் வந்து சிறப்பு வைக்கிறதுக்கு உங்கள்ட்ட அதுவும் இல்லாமல் படியாக காட்டணும். நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரே நாள்ல ஒரு கறியில கணவாயில் அதுவும் பணக்காரன் ஆகினதை கேள்விப்பட்டீங்களா? எப்படி 5 4 3 2 1 சொக்கத்தக்க ஜுவல்லரி மாதிரி. ஸோ பிங்கர்ஸ்ல வந்துட்டு படியா மோதிர மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. சாப்பிட்டு காட்டுங்க. சின்ன வயசு மெமரிஸ் தானே எல்லாருக்கும். எனக்கு சாப்பிட்டு காட்டுங்க. சாப்பிட்டு காட்டுது எப்படி டேஸ்ட்னு சொல்றோம். நான் ஆக்குனது இல்ல, அப்படித்தான் சொல்லணும். சோ வேற மாதிரிக்கு. சோ சூப்பரா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும். உங்க நான் வினு, ரானு. பை பை பை. பை.